பெண்களுடன் தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் அதற்கு 5000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என டெலிகிராம் ஆப் மூலம் சென்னைக்கு வேலை தேடி வந்த இளைஞரை ஏமாற்றியுள்ளது ஒரு மோசடி கும்பல். 5000 ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்த இளைஞர். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நிலையில் மோசடிகளும் அதற்குண்டான சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சபல பேர் வழிகளை குறிவைத்து டேட்டிங் ஆப்புகள் மூலம் ஆயிரக்கணக்கில் பணம் மோசடி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கால்பாய் மோசடி தற்பொழுது சென்னையில் மிகப்பெரிய அளவில் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறார். அம்பத்தூர் அருகே அயப்பாக்கம் பகுதியில் தங்கியிருந்து வேலை தேடி வந்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பகுதி நேர வேலை கிடைக்குமா என அவர் தேடி இருக்கிறார். அப்பொழுது டெலிகிராம் அப்ளிகேஷன் மூலம் கால்பாய் வேலை இருக்கிறது, ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தால் 5000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என ஒருவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். வறுமையோடு சபலமும் சேர்ந்து கொள்ள குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது, கால்பாய் வேலை இருக்கிறது, ஒரு பெண் கஸ்டமரை அட்டென்ட் செய்தால் 5000 ரூபாய் அவர்களே உங்களுக்கு தருவார்கள் என கூறியிருக்கிறார். இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்த அந்த இளைஞன் ஒரு நாளைக்கு 2 பெண்களிடம் சென்றால் கூட 10,000 ரூபாய் கிடைக்குமே என ஆசைப்பட்டு நான் வருகிறேன் என கூறியிருக்கிறார். அதற்கு முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும், 500 ரூபாயை ஜிபேவில் அனுப்ப வேண்டும் என கூறியிருக்கிறார். அந்த பணத்தையும் அவர் அனுப்ப ஒரு லொகேஷனை அனுப்பி அங்கே வாங்க என சொல்லியிருக்கிறார். அங்கே சென்றதும் இன்னொரு 500 ரூபாய் ஜிபே செய்தால் கஸ்டமர் இருக்கும் லொகேஷன் உங்களுக்கு அனுப்பப்படும் என கூறியுள்ளார். குறிப்பிட்ட லொகேஷனுக்கு சென்றதும் மேலும் ஒரு 500 ரூபாயையும் அனுப்பிய நிலையில் கஸ்டமர் என ஒரு பெண்ணின் நம்பர் வந்தது. அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அந்த பெண்ணின் இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தொடர்பு கொண்ட அந்த கும்பல் அந்த பெண்ணுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, இருந்த போதும் நாங்கள் பேசி சரி செய்து வைக்கிறோம் என்று கூறி நம்பிக்கை வர வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு 1000 ரூபாயை அனுப்பி வையுங்கள் என கூறியிருக்கிறார். இதை நம்பி அவர் மேலும் ஒரு 1000 ரூபாயை அனுப்பியுள்ளார். தொடர்ந்து ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி இந்த பெண்தான் உங்களுடன் தங்க போகிறவர் என பேசியே 11,500 வரை வாங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து அம்பத்தூர் பெட்ரோல் பங்க் அருகே அந்த இளைஞரை வரவழைத்த அவர்கள் மீண்டும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்க, இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் பெண் கஸ்டமரின் லொகேஷனை கேட்க குறிப்பிட்ட நபரின் செல்போனில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். வறுமைக்காக வேலை தேடி வந்த இளைஞரின் சபலத்தை பயன்படுத்தி மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.